அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆறாம் வகுப்பில் இயல் 9 உள்ள செயல் பகுதியான ஆசிய ஜோதி என்ற ஒரு செயல் பகுதி தான் பார்க்க போறோம். இந்த ஆசிய ஜோதியின் ஆசிரியர் யாருன்னா, இந்த ஆசிய ஜோதியின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிரியர் யாரு? தேசிக விநாயகனார். இவருடைய பற்றிய ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு நம்ம இந்த ஆசிரியர் ஜோதி பாடலுக்கு வருவோம். வாங்க இவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வருவோம். பாருங்க, நூல்வெளி. நூல்வெளி தேசிக விநாயகர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தேசிய விநாயகனார். தேசிய விநாயகருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்துருவோமா? இவருடைய பெற்றோர் பெயர் இவர் தந்தை பேர் சிவதானு. சிவதானு. தாய் பெயர் ஆதிலட்சுமி. தாயார் பெயர் ஆதிலட்சுமி. தேசிய விநாயகர் எந்த ஊரில் பிறந்தார் என்று கேட்டா, இவர் பிறந்தவர் தேரூர். எந்த ஊர்? தேரூர். இது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து பாருங்க, 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி தேசிக விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னா 36 ஆண்டுகள். 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்தவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யாரு? தேசிக விநாயகனார். அப்ப கவிமணி என அழைக்கப்படுவது யாரு? தேசிக விநாயகனார். அதுதான் கவிமணி தேசிக விநாயகனார் என்று இவரை அழைக்கிறோம். ஆசிய ஜோதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 6ஆம் வகுப்பில் 9வது ஆசிய ஜோதி என்ற ஒரு செயல் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய த லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆசிய ஜோதி என்ற நூலானது யாருடைய ஒரு தழுவல் நூல்னா, எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதிய நூலினுடைய ஒரு தழுவல் நூல் தான் த லைட் ஆசிய ஜோதி. இந்த லைட் ஆஃப் ஆசியாவில் யாரை பற்றி குறிப்பிடுவோம்னா, புத்தரின் வரலாற்றை கூறக்கூடியதான் இந்த லைட் ஆஃப் ஆசியாவும் இந்த ஆசிய ஜோதி நூலும். வாங்க பாடல் உள்ள நுழையும் முன் போய் பார்ப்போம். நுழையும் முன், இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று, மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். மனிதன் மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களிடம் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. இது என்ன கேட்க, சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் என்று எதை கருதப்படுகிறதுனா, தம் உயிர் போல் பிற உயிர்களும் காப்பது சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? புத்தர். அடுத்து முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசாரர் மன்னன் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். இதுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, புத்த பிராமன் யாருடைய யாகசாலைக்கு உயிர்கொலை தடுக்க சென்றார்னா பிம்பிசாரர் மன்னர். பிம்பிசாருடைய மன்னர் யாகசாலைக்கு தான் புத்த பிரான் சென்றார். அது கேள்வி கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாடல் வரி பாருங்க. நின்றவர் கன்று நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. இந்த பாடல் என்ன பொருள் கொடுத்துருக்கான்னு பாருங்க. பாடலின் பொருள் பாருங்க. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்த பிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களின் முன்னால் இரக்கமே உருவான புத்தபிரான் கூறி வரியை கேளுங்கள் என்று இந்த முதல் பாடல் மூலம் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது பாடல் பாருங்க.
வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைத்தாலும் ஆகாதையா. அதாவது இந்த உலகத்துல உயிர்கள் கொள்வது ஈஸி, ஆனால் மீண்டும் உயிர் கொடுப்பது என்பது யாராலும் முடியாத செயல் என்று கொடுத்துள்ளனர். பாருங்க, பாடல் பொருள் பார்க்கலாம். வாழுகின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எவருக்கும் எளிய செயல், ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். வேந்தன் என்பது மன்னனாலும் முடியாத செயல். அடுத்த பாடல் வரி பாருங்க. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதையாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்தீலரோ. இந்த உலகத்துல எறும்பு கூட உயிர் வாழ ஆசைப்படும். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது படும் பாடு நம்ம எல்லாரும் அறிவோம் இல்லையா? எல்லாம் அறியாத யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு இந்த பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க. எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தம் உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எறும்பு கூட தம் உயிரை பாதுகாத்து கொள்ள பாடுபடுது, அது அறியாத யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடல் வரி பாருங்க. நெறிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீள்நில முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திடவே. இதுல பாரினில் என்பது உலகம், மாறி என்பது மலையை குறிக்கிறது. இந்த சொல்லும் பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாடலின் பொருள் பாருங்க. நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே இந்த பரந்த உலகை முழுமையாக ஆட்சி செய்ய முடியும். நேர்மையான இரக்க மனம் கொண்டவரால் மட்டும்தான் இந்த பரந்த உலகத்தை முழுதா ஆட்சி செய்ய முடியும். அடுத்து பாருங்க. உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. இந்த உலகத்துல மழை பெய்வதனால்தான் இந்த உலகம் பக்குவம் அடையுது, இது அறியாதவங்க யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு இந்த பாடல் வரி பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடல் வரி பாருங்க. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மோடரையா என்று பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொருள் பாருங்க. எல்லா உயிர்களின் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். எல்லா உயிர்களின் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மலைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருந்தி தாமும் துன்புறுவர். இந்த செய்தி அறியாதவர் பிற உயிர்களையும் துன்புறுத்தி தாமும் துன்புறுவார் என்று கொடுக்கப்பட்டது. எனது வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத முடரையா. இந்த செய்தி தெரியாதவங்க பிற உயிர்களையும் துன்புறுத்தி தாமும் துன்புறுவார்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. காடு மலையெல்லாம் மேய்ந்து ஆடுத்தான். அதாவது காடு மலையெல்லாம் போயிட்டு மேய்ந்து ஆடுதான். கன்று வருந்திட பாலையெல்லாம், தன்னுடைய கன்றுக்கு கூட இல்லாம அந்த பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினரோ. அதாவது தன்னுடைய ஆட்டுக்குட்டி கூட கொடுக்காம மற்றவங்க உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துச்சே, அந்த தீய செயலை அறிந்தினரோ என்று கொடுப்பாங்க. இந்த பாடல் பொருள். காடு மலையெல்லாம் மேய்து வருகிறது ஆடு, அது தன் குட்டியை வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகிறது. தன்னுடைய குட்டி வருந்தியும் அது நம் மக்களுக்கு பாலை தருது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இது நீங்கள் தீய செயல்னு கருதுகிறீர்களா? அதனுடைய குட்டி கூட இல்லாம நாம் குடிக்கிறீங்களே, இது தீய செயல் என்னைக்கெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு இந்த பாடல் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடல் பாருங்க. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நம்மை உமக்கு வருமோ ஐயா யா என்று இந்த பாடல் பொருள் பாருங்க. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் ஒன்றோ. இந்த உலகத்துல நம்ம வளர்க்கக்கூடிய ஆடு நம்மளை நம்பி தான் இருக்கு. நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில், அதாவது நம்மளை நம்பி இருக்கிறவங்களுடைய வயிறு எரியும்படி நடந்து கொள்ளுதல் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? அதனுடைய வயிறு எரியும்படி நடந்ததுன்னா நமக்கு நன்மை வருமா? அதை நம்ம கொள்றோங்க இல்லையா, அது கொண்டுட்டா மட்டும் நமக்கு நன்மை வந்துருமா என்று இங்கு புத்தபிரான் கூறியதாக இந்த தகவல் உள்ளது. அடுத்து பாருங்க.
1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ? தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா? அதாவது நம்ம செய்த தீமையா இருக்கட்டும் அல்லது நன்மையாக இருக்கட்டும், அது ஒரு நாளும் நம்மளை விட்டு போகாது. அது ஆட்டு தலையை வெட்டதுனால மட்டும் நம்ம செஞ்ச பாவம் போயிருமா? போகாது. நம்ம செய்த ஒரு மனிதனாகிய நாம் செய்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு என்றும் அகலாது, நீங்காது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது என்று இந்த பாடலின் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்துக்கு பாருங்க, கடைசி பாடல். ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூந்தளம் தன்னை நகரமது ஆக்கிடும், புக்தியை விட்டு பிழையும் ஐயா என்று இந்த பாடல் வரி கொடுக்கப்பட்டது. இந்த பாடல் வரியினுடைய பொருள் பாருங்க. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இந்த பூமியினுடைய மகிழ்ச்சியை நீக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்தை நீக்கிருங்க. இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களையும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். அதாவது மக்களோடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் சேர்ந்து நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்றோங்களோ அது மாதிரி அந்த உயிர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்யுங்க. இவ்வாறு உயிர் கொல்லாமை செய்தி பற்றி இந்த ஆசிய ஜோதியில் புத்தபிரான் வாயிலாக கூறப்பட்டுள்ளது. பாருங்க, ஆசிய ஜோதியில் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்களை இயற்றிய மேலும் சில நூல்கள் என்னன்னு பார்ப்போம். கவிமணி தேசிய விநாயகனார் இயற்றிய நூல்கள், சில நூல்கள் என்னன்னு பார்ப்போம். அவர் இயற்றிய நூல்கள் ஒன்று மலரும் மாலையும், மலரும் மாலையும். அடுத்து மருமக்கள் வழி மான்மயம். அடுத்து குழந்தை செல்வம். ஆசிய ஜோதி. அடுத்து காந்தனூர் சாலை. அடுத்து உமர்கயம் பாடல். இவை அனைத்தும் கவிமணி தேசியம் விநாயகனார் இயற்றிய நூல்களாகும். சொல்லும் பொருளும். அஞ்சினார் என்பது பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் என்பது விழும், ஆகாது என்பது முடியாது, நீள் நிலம் என்பது பரந்த உலகம், நீள் நிலம் என்பது பரந்த உலகம், முற்றும் என்பது முழுவதும், முற்றும் முழுவதும், மாறி என்பது மலை, கும்பி என்பது வயிறு, பூதளம் என்பது பூமி, பார் என்பது உலகம், ஆர் என்பது உலகம். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்கலாமாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஜீவஜோதி, ஆசிய ஜோதி, நவஜோதி, ஜீவன் ஜோதி. இது ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், உயிர்களை துன்புறுத்துபவர், தம்மை மட்டும் காத்துக்கொள்பவர், தம் குடும்பத்தையே எண்ணி வாழ்பவர். இது நேர்மையான வாழ்பவர் என்னது யாரு? எல்லா உயிரிடத்தும் இரக்கம் காட்டுவதுதான் நேர்மையான வாழ்வு வாழ்பவர். ஒருவர் செய்யக்கூடாது எது? நல்வினை, தீவினை, பிறவினை, தன்வினை. ஒருவர் செய்யக்கூடாது என்னன்னா தீய வினைகள் செய்யக்கூடாது. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? எளிது தாகுதல். எளிது தாகுதல் அப்படின்னு வருமா? எளிது கூட்டல் ஆகுதல் என்று வரும். அடுத்து பாலையெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? பாலையெல்லாம், பாலை கூட்டல் எல்லாம் வரும். எல்லாம், எல்லாம், எல்லாம் இது பா எல்லாம் இது வராது. பாலை எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இனிமை கூட்டல் உயிர் சேர்த்து எழுதும்போது என்ன வரும்? இந்த மை விகுதி மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டு என்ன வரும்?
நீயும் ஊவும் சேரும்போது இன் குட்டல் ஊ நூ என்ன வரும்? இன் குட்டல் ஊ நூன்னு மாறும். அப்போ இன்னுயிர். அடுத்து மாலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இதில் இது லாவை பிரிக்கும் எப்படி வரும்? இல் குட்டல் ஆன்னு வருமா? அப்போ இல் குட்டல் ஏ என்ன வரும்? இல் குட்டல் ஏ லே மலையெல்லாம். அப்போ எந்த இது வரும்? இதில் மலையெல்லாம் மலையலாம் அப்படி வரும். அடுத்து மலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து மலையலாம் மலையெல்லாம் மலை எல்லாம் மலை எல்லாம் இருக்கு. அப்போ இது வராது, இதுவும் வராது. அப்போ இந்த ரெண்டுதுல எல்லாம் எது வரும் பாருங்க. இந்த ரெண்டு இதில் எப்படி பார்க்கறதுனா இங்க மலை கூட்டல் எல்லாம் இருக்கா? இந்த லையானது எப்படி பிரியும்னா இல் குட்டல் ஆதனே. இந்த இல் குட்டல் ஆல இந்த இல்லும் இந்த உயிரெழு இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த இல்லும் இங்க இருக்கக்கூடிய ஏவும் சேரும்போது இல் குட்டல் ஏ சேரும்போது என்னவா மாறும்? ஏவும் மாறுமா? லேவும் மாறணும். வேணாம். அடுத்து பாருங்க. அடுத்து மலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்ல வந்து மலை எல்லாம். இது மலை எல்லாம். அரசராலும் செய்ய முடியாத செயல் எது? இதுல அரசராலும் செய்யக்கூடிய முடியாத செயல் எது? அதாவது உயிர்களை வாங்குவது எளிது, ஆனா உயிர்கள் கொடுக்க மீண்டும் உயிர்ப்பித்தல், மீண்டும் உயிர் கொடுத்தல் வந்து முடியாது. எறும்பு எதற்காக பாடுபடும்? எறும்புகள் வந்து தம் உயிரை வந்து காத்துக்கொள்ள, எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடும். ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? ஒரு நாளும் விட்டு செல்லாதது நாம் செய்த நன்மையும் தீமையும். உலகம் முழுவதையும் எப்போது ஆள முடியும்? உலகம் முழுவதையும் நேர்மையான இரக்க குணம். எது? நேர்மையான இரக்க குணம். இரக்க குணம் கொண்டு போதுதான் உலகம் முழுவதும் ஆள முடியும். அடுத்த பாடத்தலைப்பு உரைநடை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க. மனித நேயம். நுழையும் முன் பாருங்க, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. இந்த செய்தி வந்து திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது பாருங்க. ஈகை என்பது என்ன அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. அப்ப இருப்பவர்களுக்கு வந்து கொடுப்பது வந்து அது ஈகையில் சேராது, ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி கொடுக்கக்கூடியதாக சேரும் என்று திருவள்ளுவர் கூறியிருப்பாரு. அடுத்து பசி என்னும் வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும், தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்ம இதெல்லாம் முன்பே வகுப்பில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. தீமை செய்தவரும் நானிடம் வந்து நம்ம அவர் நானிடம் நன்மையும் செய்து விடல் என்று திருக்குறளை பார்த்துருப்போம். அதுபோல இங்க அவர் நானும்படி நன்மையை செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்கும். பிறர் துன்பத்தை வந்து தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். பிறருடைய துன்பத்தை வந்து தன்னுடைய துன்பம் போல கருத வேண்டுமா? இவை அனைத்தும் திருக்குறளில் கூறப்பட்ட செயலில் தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவார். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து புத்தருடைய வாழ்க்கையை பற்றியும், அடுத்து அன்னை தெரசா பற்றியும், அடுத்து குழந்தை தொழிலாளர்களை வந்து இந்த உலகம் முழுவதும் சென்று தேடி குழந்தை தொழிலாளர்கள் இருந்த ஈடுபட்ட குழந்தைகளை வந்து மீட்ட கைலாஷ் சத்யார்த்தி அவர்களை பற்றியும் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாம் பாருங்க. உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக கனிகளை வந்து உருவாக்குவதில்லை. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிரிடம் அன்பு செலுத்துவது வேண்டும், அதுவே மனிதநேயம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களிடம் அன்பு செலுத்துவதுதான் மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்கள்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது
இந்த உண்மையை வந்து பாருங்க புறநானூறில் கூறப்பட்டுள்ளது. என்னென்னு கூறப்பட்டுள்ளதுன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானோம். தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழுதல் பற்றிய ஒரு புறநானூறு பாடல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க அடுத்து வள்ளலார் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் வந்து களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கான் இருப்பதை கண்டான். அதை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கானை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை வந்து அறிந்தும் வள்ளலார் வந்து கண் மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கானை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கானை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முயன்றான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கான்கள். குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கானுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தான் 2 கடுக்கான்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். இந்த பேராகிராஃப் வந்து வள்ளலார்லேருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, தம் 2 கடுக்கான்களையும் எளிதாக கழற்றிக் கொள்ள வகையில் திரும்பி படுத்தவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா வள்ளலார். வள்ளலார் வந்து மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். வள்ளலார் வந்து மக்களின் பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வாடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வாடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யாரு? வள்ளலார். முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து முந்தைய 6ஆம் வகுப்பில் இந்த பாடப்பகுதியிலிருந்து என்னென்ன கேள்வி வரலாம்னா, தனது 2 கடுக்கானையும் கழற்றிக்கொள்ள ஏதுவாக திரும்பி படுத்தவர் யாரு? வள்ளலார் என்று கேட்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின் வந்து, சத்திய தர்மசாலை வந்து எங்கு நிறுவப்பட்டதுன்னா வாடலூரில். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யாருன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யாருன்னா வள்ளலார். அடுத்து வந்து சத்திய தர்மசாலையின் மூலம் என்ன செயல் செய்யப்படுகிறதுனா பசித்தவருக்கு உணவு வழங்கப்படுகிறது என்ற 4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து அன்னை தெரசா பார்க்கலாங்க. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையில் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையில் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடி இருந்தார். ஒரு கையால் பூனை குட்டையை அணைத்து கொண்டு இருந்தார். அன்னை தெரசா அவர் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனையை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அம்மூதாட்டி வந்து அழுதார். இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாழுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். அப்போ அன்னை தெரசா வந்து யாருக்காக வந்து கடைசி வரைக்கும் பாடுபட்டார்னா, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கடைசி வரைக்கும் அவர்களுக்காக சேவை செய்தவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். இதுவும் கேட்பாங்க, பார்த்து முக்கியமான கொஸ்டின். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாருன்னா அது நமது அன்னை தெரசா. இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அன்னை தெரசா. எதற்காக அன்னை தெரசா வந்து நோபல் பரிசு பெற்றாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்க. அது எதற்காக கொடுப்பதுன்னா தன்னுடைய இறுதி காலம் வரை தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சேவை செய்வதற்காக
நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தெரிந்து கொள்ள பாருங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற கூற்றுக்குரியவர் யாருன்னா அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூற்று யாருடையது? அன்னை தெரசாவது. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி, இவரை பற்றி பார்ப்போங்க. அன்னை தெரசாவிற்கு அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. இதுவும் கேட்பாங்க. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும், எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அப்ப கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்னன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கம். அப்ப குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம். யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. இந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் இதுவும் கேள்வி கேட்பாங்க. கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். அப்ப எவ்வளவு குழந்தைகள் கேட்கலாம். எத்தனை ஆண்டுகளில்? 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தைகள் 86,000 குழந்தைகள் இவர் மீட்டுள்ளார். அடுத்து பாருங்க. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகள்னா 103 நாடுகள். எவ்வளவு கிலோமீட்டர்னா 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்துள்ளார். இதுவும் கேட்கலாம். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகள் சென்றார்னா 103 நாடுகள். எவ்வளவு கிலோமீட்டர்னா 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் செய்துள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். அப்ப இதுல அன்னை தெரசாவுக்கு அடுத்து நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் எதற்காக பாடுபட்டார்னா குழந்தை தொழிலாளர்களுக்கே பாடுபட்டார். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு இயக்கத்தை செயல்படுத்தினார். அந்த இயக்கத்தின் பேர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை செயல்படுத்தினார். அடுத்து குழந்தைகளுடைய கல்விக்காக எத்தனை நாடுகள் சென்றார்னா 103 நாடுகள் எவ்வளவு கிலோமீட்டர்னா 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். அடுத்து தெரிந்து கொள்வோம் பகுதி பாருங்க. குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். இதுவும் கேட்பாங்க. இந்த கூற்றுக்கு யாரு இதுன்னு. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இதை கொடுத்துட்டு இது யாருடையதுன்னு கேட்கலாம். கைலாஷ் சத்யார்த்தி. மேலும் பாருங்க. இதுல அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னா அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1979 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு. அதே பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னா 1980. இவர் பெற்ற அமைதிக்கான நோபல் பரிசு 1979. பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1980. அடுத்து பாருங்க. அடுத்து கைலாஷ் சத்யார்த்திக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இல்லையா? எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 2014 ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு வழங்கிய போது இவருக்கு மட்டும்தான் அந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா இவருக்கு மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த அமைதிக்கான நோபல் பரிசு இருவரும் இந்த 2014 பகிர்ந்து கொண்டனர். அப்ப இவரோடு சேர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மற்றொரு யாருன்னா மலாலா.
அடுத்த பாருங்க, இவர் குழந்தைகளை வந்து பாதுகாக்க ஈடுபட்டார் இல்லையா, இவர் எந்த ஆண்டு வந்து ஈடுபட்டார் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டு முதல் இவர் குழந்தைகளை மீட்க பாடுபட்டார்னா 1990 இருந்தால் இவர் குழந்தைகளை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார். அடுத்த புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளக. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல் இது மனித நேயம். அடுத்த ரெண்டாவது பாருங்க, தாம் பொருளை கவர்ந்த இடமும் டேஸ் காட்டியவர் வல்லார். என்ன காட்டினார்? அன்பு காட்டினார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, வள்ளலார் என்ன? பசிப்பிணியை போக்கியவர். வள்ளலார்னா பசிப்பிணியை போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தினா குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசானா நோயாளியிடம் வந்து அன்பு காட்டியவர். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனா, இந்த கொஸ்டின் என்ன வேணா, யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்குதுன்னா மனித நேயம் கொண்டவரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனித நேயம் கொண்டவரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வள்ளலார் பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார்? பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார்? வள்ளலார் பசிப்பிணியை நீக்க தர்மசாலையை நிறுவினார். சக்தி தர்மசாலையை நிறுவினார். எங்க நிறுவினார்னா வாடலூர். எங்க நிறுவினார்? வாடலூர். சரி, அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம், அந்த முதியவர் வந்து தொழில்நோயில் வந்து பாதிக்கப்பட்டு அந்த சாலை ஓரத்தில் ஆதரவற்று இருப்பார். அதை கண்டு கண்ணீர் விட்டார். அடுத்த பாடப்பகுதி முடிவில் ஒரு தொடக்கம் என்ற பாடப்பகுதி கொடுக்கப்பட்டது. முடிவில் ஒரு தொடக்கம் என்பது என்னன்னா, இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுக்கறதுனா, முடிவில் ஒரு மாணவன் வந்து சாலை விபத்தில் வந்து தன்னுடைய உயிர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுரும். அவனுடைய இதயம் வந்து வேறொரு சிறுமிக்கு கொடுக்கறதுனால அந்த சிறுமி வந்து இறக்கக்கூடிய தருவாயில் இருப்பா. அந்த சிறுமி வந்து உயிர் பிழைக்கக்கூடிய செயல் தான் ஒருவருடைய தொடக்கம் என்று பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதி வந்து ஒரு உண்மை சம்பவம், அதாவது உறுப்பு தானம். நம்மளுடைய தமிழகத்திலிருந்து விஜயேந்திரன் என்ற அந்த மாணவனுடைய இதயம் வந்து பெங்களூரில் இருந்த ஒரு சிறுமிக்கு வந்து பொருத்தப்பட்டு அந்த சிறுமி வந்து உயிர் பிழைக்க செய்தியை வந்து நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டது. இதை வந்து சும்மா வாட்சி மட்டும் விட்டுருக்காங்க, முக்கியமானதில்லை. இதில் நுழையும் முன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நுழையும் முன்னு பாருங்க, பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்புக்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளையும் பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. அதாவது பொண்ணு பொருளை தருவது மட்டும் வள்ளல் இல்லை, அதோட எதுவும் வள்ளல் ஆகும். நமது உடல் உறுப்பை வழங்குவதும் வள்ளல் தன்மையே ஆகும். உறுப்பு கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம், இன்றே இந்த சூழலையே ஏற்போம், உறுப்பு கொடை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை வந்து அறிவோம் என்ற ஒரு உண்மை சம்பவம் தான் நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்கழுக்குன்றத்தில் உள்ள ஒரு மருத்துவ தம்பதியினுடைய மகன் தான் விஜயேந்திரன். யாரு? விஜயேந்திரன். அவருடைய பெற்றோர் பேர் என்ன? அசோகன், புஷ்பாஞ்சலி. இவர்கள் ஒரு மருத்துவர்கள் என்பதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்பு வந்து அடுத்த இருக்கிறது வந்து அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.